பக்கம் வந்து சுபாஷ் பண்ணியார், இன்னொரு பக்கம் வந்து பசுபதி பாண்டியன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அங்க திருநெல்வேலி அந்த காலகட்டத்தில் அங்கே ஒர்க் பண்ணும்போது நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் என்ன? எப்படி 2 பேர் ஒரு பெருசா ஆறாங்க அது. ஆரம்பத்தில சின்ன சின்ன விஷயத்துல சம்மந்தப்படுறாங்க. 2 பேர் அவங்க பர்சனல் மோட்டிவ்ல தான் இந்த வர்றாங்க. ஒரு உதாரணமாக பசுபதி பாண்டியன் அவங்களோட அப்புறம் தான் அங்கே திருச்செந்தூர் சைடில் இருந்து இவர் கூப்பிட்றாங்க. சில எங்கேருந்து பசங்கள் சில கூப்பிட்றாங்க. அங்கே இங்கேயும் பிரச்சனை சில விஷயம் நடக்கிறத நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ இங்கேருந்து அவர் அங்கே போகிறார். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் மர்டர் நடக்குது. அப்புறம் சிலை இருக்கு. சிலை தலைவர்களோட சிலை இருக்கு. அதுல சில கூண்டுகள் அப்படி போட்டோம். ஸோ தட் சிலை அதை டேமேஜ் ஆகிடக்கூடாது. இந்த கூண்டு போட்ட கல்ச்சர் நீங்க ஆரம்பிச்சு வச்சது தான்? ஆமாம், நாங்கள் தான். ஸோ அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் போட்டதுனால அங்கே அப்படியே நான் 24 ஹவர்ஸ் அங்கே இருப்பேன். அந்த அந்த ஏரியாவில் தான் இருப்பேன். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலகட்டத்தில் வந்து இப்பயே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இன்னும் அது ரத்த பூமின்னு சொல்லுவாங்க. திடீர்னு எப்ப சண்டை நடக்கும், யார் எப்ப அடிச்சுப்பா, எங்கேருந்து யார் வந்து 2 பேர் வந்து மோதி. அங்கே ஒரு அட்வான்டேஜ் என்ன, மக்கள் ரொம்ப பாசமா இருக்கும். சார், அடுத்து இதுல நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் பார்த்ததில் பவாரியா மாதிரியே தென் மாவட்டங்கள் நடந்த சாதிய கலவரங்கள். ஸோ அந்த கேசஸ் இப்போ வந்து பைசன் படத்தில் கூட மறுபடியும் கூட அதை பற்றி ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. அந்த படம் வெளியே வரும்போது ஒரு பக்கம் வந்து சுபாஷ் பண்ணியார், இன்னொரு பக்கம் வந்து பசுபதி பாண்டியன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே திருநெல்வேலி அந்த காலகட்டத்தில் அங்கே ஒர்க் பண்ணும்போது நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் என்ன சார்? சரி, அதில் ஒரு எல்லா ஜாதி கலவரம் தான் இருக்குது. என்ன கேசஸ் இருக்கோ எல்லாம் முக்கியமான கேசஸ் தான். ஆனால் இந்த நீங்கள் இப்போ 2 பேர் சொல்லியிருக்கீங்க, சுபாஷ் பண்ணியாரம், அந்த வெங்கடேஷ் பண்ணியாரம், அந்த பசுபதி பாண்டியன் தான். இந்த 2 பேரும் நீங்கள் இது பார்த்தா எப்படி 2 பேர் ஒரு பெருசாக ஆறாங்க. அது ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் சம்மந்தப்படுறாங்க. 2 பேர் அவங்க பர்சனல் மோட்டிவில் தான் இந்த வர்றாங்க. ஒரு உதாரணமாக பசுபதி பாண்டியன் அவங்களோட அந்த ஊரில் சின்ன லேபர் சப்ளை அதோட இஷ்யூ நடக்கிறது. அதில் தகராறாயிட்டு தான் அவர் இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் குற்றம் பண்ணார். இதே மாதிரி அவர் குற்றம் பண்ண உடனே அவர் கொஞ்சம் வழிய பேர் வந்துச்சு. இவர் கொஞ்சம் தலைவர், அங்கே கொஞ்சம் இதாகிறாரு, வெளியே தெரியுது அவர் பேர். அப்புறம் தான் அங்கே திருச்செந்தூர் சைடில் இருந்து இவர் கூப்பிட்றாங்க. சில எங்கேருந்து பசங்கள் சில கூப்பிட்றாங்க. அங்கே சில விஷயம் நடக்கிறத நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ இங்கேருந்து அவர் அங்கே போகிறார். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் மர்டர் நடக்குது. அந்த மர்டர் நடக்கும்போது தான் அப்போ அந்த வெங்கடேஷ் பண்ணியார் குறிப்பிட்ட அந்த சுப்பிரமணியம் பண்ணியாரோட மர்டர் நடன பிறகு தான் வெங்கடேஷன் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிறாங்க, பலி வாங்க. ஆனால் ஐ ஃபீல் தட் அந்த டைமில் சப்போஸ் அந்த எல்லா இன்சிடெண்ட்டோட அப்போ ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு ஜட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா மேபி அது இன்சிடெண்ட் கொஞ்சம் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சில கேஸ் நாங்கள் ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கோர்ட்டில் போய் போடுறோம், இப்போ ட்ரையல் வருது, அதில் டைம் ஆகும். அந்த டைம் குறிப்பிட்ட இந்த மாதிரி சென்சிட்டிவ் கேஸில் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஓமா கேஸில் நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த கன்விக்ஷன் வாங்கிட்டான்னா எனக்கு என்ன தோணுது, இது டெஃபினட்டாக அந்த 2 சைடில் அந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு எல்லா சில குற்றவாளிகளை செக்யூர் பண்ண முடியல. வெங்கடேஷ் பண்ணியார் செக்யூர் பண்ணவே முடியல. பசுபதி பாண்டியன் அங்கே தான் சுற்றிட்டு இருந்தான். சில பேர் செக்யூர் பண்ணாங்க. இதெல்லாம் வெங்கடேஷ் பண்ணியார் செக்யூர் பண்ண முடியல. அவர் கூட இருக்கிற சில அசோசியேட் கூட செக்யூர் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி செக்யூர் பண்ணாமல் இருக்கிறதுனால இவங்க என்ன பயம், அவங்க எனி டைம் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் உண்மைதான். அந்த பயம் அது இஸ் நாட் லைக் தி திங், இட்ஸ் அ ரியல் பயம். அந்த எந்த டைமில் போய் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. இதே மாதிரி இவங்க எந்த டைம் அவங்களே அக்யூட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அந்த பலி வாங்கணும். அப்போ சப்போஸ் அந்த கேஸில் அதை நான் கரெக்டான அக்யூஸ் படிச்சுட்டு அந்த ட்ரையல் கரெக்டாக நடத்திட்டு கன்விக்ஷன் வாங்கிட்டான்னா ஒருவேளை ஆமாம் அந்த கொஞ்சம் தடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சார், நீங்கள் அங்கே பணியாற்றின அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்தீங்க சார்? நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஜாதி கலவரம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி சில ஜாதி ரவுடிஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் செக்யூர் பண்ணோம். அவங்க குண்டாஸில் போட்டோம். இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்குது. எஸ்டி சீட்ஸ் ஓப்பன் பண்ணோம், வாட்ச் பண்ணோம், இதெல்லாம் பண்ணிருக்கு. அப்புறம் சிலை இருக்குது. சிலை தலைவர்களுடைய சிலை இருக்குது. அதில் சில கூண்டுகள் அப்படி போட்டோம். ஸோ தட் சிலை அதை இது டேமேஜ் ஆகிடக்கூடாது. அப்புறம் அந்த சில ரோடு மறியல்ஸ். ஸோ அந்த கூண்டு போட்ட கல்ச்சர் நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான்? ஆமாம், நாங்கள் தான் பண்ணோம். அந்த டைமில் பண்ணோம். அது கவர்மெண்ட் எங்களை நல்லா பாராட்டினாங்க. அப்புறம் சில டிஸ்ட்ரிக் மற்ற டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. பட் சில டிஸ்ட்ரிக்டில் பண்ணாங்க, சில பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்புறம் அந்த சில ரோடு மறியல்ஸ் இருக்குது. ரோடு மறியல் பண்ணால் அது பெரிய இஷ்யூ. ரோடு மறியல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைஃப் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதில் நிறைய ரோடு மறியல் நாங்கள் எல்லாம் தடுத்துனோம். அதில் நிறைய ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், சில நாட்டு வெடிகள். ஆமாம், நாட்டு வெடி நிறைய யூஸ் பண்ணுறது. அதில் தான் மர்டர்ஸ் எல்லாம் இதில் நாட்டு வெடி ரொம்ப யூஸ் பண்ணுங்க. நாட்டு வெடி எல்லாம் சீஸ் பண்ணுறதுக்கு நிறைய. அது எப்படி சார் சப்ளை தடுத்துட்டீங்களா? அந்த நாட்டு வெடி சப்ளை தடுத்துனோம். இங்கே கிடைச்சா ஒரு பயங்கரம் ஆக்ஷன் எடுத்தோம். இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி யார் யார் யூஸ் பண்ணுறாங்க அவங்க செக்யூர் பண்ணோம். இது மாதிரி பண்ணோம். அப்புறம் அந்த கள்ளச்சாராயம் ஒரு ஜாதி தலைவருக்கு, ஜாதி கலவருக்கு ரொம்ப காரணம். ஸோ கள்ளச்சாராயம் நாங்கள் ரெய்ட் பண்ணோம். எல்லா இடத்துல கள்ளச்சாராயம் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டோம். அது ஒரு நல்ல சக்ஸஸ் எங்களுக்கு இருந்தது. அப்புறம் மக்களோட எல்லாம் ஒத்துழைப்பு. ஒன்ஸ் நாங்கள் நல்லா நடவடிக்கை எடுப்போம். ஸோ மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதில் நல்லா இது. ஸோ நீங்கள் இந்த 34 வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பணி அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? எந்த விஷயம் சார் உங்களுக்கு? கேஸோ ஆகட்டும், இல்லை இப்போ ஜாதி சங்கம் மாதிரி ஒரு இடத்துல பணியாற்றுன அந்த துறை, அது சம்மந்தமான விஷயங்கள் எது சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? திருநெல்வேலி அண்ட் டுட்டுகோரின். ஆமாம், அந்த ஏரியாவில் வேலை பார்த்தோம். என்ன காரணம் என்னன்னா, எந்த வருடங்கள் சார், என்ன காலகட்டம்? ஆக்சுவலி நான் போலீஸிங் ஸ்டார்ட் பண்ணுறதே தூத்துக்குடி மாவட்டம் தான். 1986 நான் தூத்துக்குடி போயிட்டேன். 85 பேட்ச் நீங்கள்? 85 பேட்ச். 86 ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் எனக்கு தூத்துக்குடியில் ஒரு ஸ்டார்ட் போட்டுட்டு நான் ஏரல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன். ஏரல் அந்த ஏரலில் நான் 3 மாதம் ஏரலில் தங்கினேன். ஏரல் ஊரில் நான் தங்கினேன். ஏரல் போலீஸ் ஸ்டேஷனோட இன்சார்ஜ், சப் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ். சப் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு. ஆமாம், அந்த ஒரு. பட் இவ்வளோ மற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, சில இடத்துல ஒரு சிட்டியில் இருந்தால் ஓகே சரி, சம்டைம் எஸ்பி கூட போவாங்க, சில ஆஃபீஸர்ஸ் கூட சரி. எனக்கு என்னோடய எஸ்பி மிஸ்டர் அனுப் ஜாய்ஸ்வால் சார், அவங்க அந்த ஒன்லி நீங்கள் அந்த ஸ்டேஷன் மட்டும் பார்க்கணும். ஸோ அதில் தான் வேலையை கற்றுக்க முடியாது நல்லா. ஸோ அந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் போட்டதுனால அங்கே அப்படியே நான் 24 hours அங்கே இருப்பேன். அந்த ஏரியாவில் தான் இருப்பேன் அங்கே. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலகட்டத்தில் வந்து இப்பயே கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இன்னும் அது ரத்த பூமின்னு சொல்லுவாங்க. திடீர்னு எப்போ சண்டை நடக்கும், யார் எப்போ அடிச்சுப்பா, எங்கேருந்து யார் வந்து 2 பேர் வந்து மோதி. அங்கே ஒரு அட்வான்டேஜ் என்ன, மக்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நீங்கள் ஆனஸ்டாக ஆனஸ்டாக இருக்கணும், இம்பார்ஷியலாக யாரும் சப்போர்ட் பண்ணாமல் ஃபேர் நீங்கள் அப்புறம் போல்டாக இருக்கணும், போல்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த 3 குவாலிட்டி இருந்தால் மக்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ரொம்ப பாசமாக இருப்பாங்க மக்கள், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்சது பாசம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் எனக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எவ்வளோ ரிஸ்கியானு பார்க்காங்க. ஆனால் அந்த டைமில் அந்த மக்களோட பாசம் அது எங்களுக்கு ரொம்ப. திருநெல்வேலியிலையும் அப்படியே அடுத்தடுத்து போஸ்ட். ஆமாம். அப்புறம் தூத்துக்குடி ட்ரைனிங். அப்புறம் திருநெல்வேலியில் மாவட்டத்தில் நான் ஏஎஸ்பி 2 வருஷம் இருந்தேன், அம்பாசமுத்திரம். ஆமாம். அப்புறம் திருப்பி கொஞ்சம் வருஷம் வழியே கடலூர் சவுத்தரக்காட்டங்கே போயிட்டு கடைசியில் திருப்பி திருநெல்வேலி அந்த ஜாதி கலவரம் இருக்கும்போது 95 அங்கே போஸ்டிங் போட்டாங்க. ஸோ 95 2 years திருநெல்வேலியில் இருந்தேன். அப்புறம் 2 years தூத்துக்குடியில் இருந்தேன், 2 வருஷம். ஸோ 2 வருஷம் இது மறுபடியும். அப்புறம் திருப்பி ப்ரொமோஷன் ஆகும்போது டிஐஜி இது மதுரை போட்டாங்க. டிஐஜியும் அப்புறம் கமிஷனர் டிஐஜி 2 போஸ்ட்டு மதுரை. அப்புறம் திருப்பி தூத்துக்குடி திருநெல்வேலி டிஐஜி, திருநெல்வேலி கமிஷனர். ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிறதுனால நான் ஜாதி கலவரம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னா எல்லாம் பாராட்டுவாங்க, எல்லாம் அவங்க கூட தான். யார் ஒரு இது இருக்காது, எல்லாருக்கும் தெரியும் யார் பாதிக்கப்படுறாங்க, அவங்களே தெரியும். நம்ம ஏதாவது ஒரு சில நோக்கம் இந்த மாதிரி இது மாதிரி பர்பஸ்க்காக இது பண்ணல, அது நியாயமாக அந்த சட்ட பிரகாரம் தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ அங்கே வந்து ஒரு சேலஞ்ச் இருந்திருக்கும்ல, அங்கே பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் இருந்திருக்கும்.
இது இது ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இருப்பாங்க. இப்ப அங்க வந்து பிரச்சனை வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் வந்து இத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தப்பு இல்ல ப்ரெஷர் அந்த பண்ணுவாங்க. அந்த மாரி ஒண்ணும் கிடையாது. அந்த ஆக்சுவலி ஒன் குட் திங் இன் தட் டைம் ஜாதி கலவரம் டைம்ல எந்த பொலிட்டிக்கல் ம். லீடர், எந்த பொலிட்டிஷியனும் எந்த நம்ம தலையிடல. ஓ! இல்ல இல்ல ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது. எங்கள்ட்ட ம். ஏடிஎம்கே டைம்ல நான் திருநெல்வேலி எஸ்பி ஜாயின் பண்ணும்போது ஏடிஎம்கே பவர்ல இருந்தது. அப்புறம் டிஎம்கே பவர்ல ம், ம், வந்துச்சு. ம், நான் அப்படியே திருநெல்வேலி கன்டின்யூ பண்ணேன். ம். அப்புறம் தூத்துக்குடி போனேன். ஸோ இந்த மாரி டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தா கூட எங்களுக்கு எந்த அந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் எங்கே கிடையாது. அந்த ஓகே. அந்த ஜாதி கலவரம்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கும்போது எந்த இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது. சார் இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் கர்ணன் ஒரு படம் வந்துச்சு மாரி செல்வராஜோட படம். அதுல ஆமா. கூட வந்து ஒரு இந்த கொடியகுளம் இந்த கிணத்துல விஷம் போட்ட அந்த ஒரு ஆமா. சம்பவத்த கூட சொல்லுவாங்க. சோ அது நீங்க அந்த இருக்கிற இல்ல டைம்ல பண்ணது. நான் போறதுக்கு முன்னாடி. போறதுக்கு முன்னாடி. நான் முன்னாடி அந்த கொடியங்குளம் இன்சிடென்ட் அது ம். ரொம்ப முன்னாடி. அது 93, 94ல நடந்தது. நான் 94 94. நினைக்கிறேன். ஆ. அதுக்கு பிறகு தான் ஆனா கொடியங்குளம் பிறகு கொஞ்சம் அந்த ஜாதி கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. ம், ம். அந்த இம்பேலன்ஸ் கன்டின்யூ ஆன பிறகு தான் ஜாதி கலவரம் ஸ்டார்ட் ஆகிருக்குது இங்க. ஓகே. ஸோ அதுக்கு பிறகு தான். அதுக்கப்புறம் தான் அது ஆமா, ஸ்டார்ட் ஆகி வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் நெறைய அது கர்வ் ஆயிடுச்சு. ஆமா, ஆமா, ஆமா. சார் இப்ப இன்னைக்குமே அங்க இருக்கக்கூடிய நீங்க சென்னை மாரியான சிட்டிகள்ல இருந்தத காட்டிலும் அங்க தான் அதிகமா இருந்திருக்கீங்க அப்படின்னும் பொழுது, இன்னுமே அங்க வந்து அந்த சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்குன்னு சொல்லப்படுறது வந்து இல்ல, இல்ல, இல்ல. இப்போ இப்போ அந்த பழைய மாரி இல்ல. ம். இப்போ அந்த இந்த மெயின் திங் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதி கலவரம் வர்றதுக்கு மெயின் அந்த பேக்கிரவுண்ட் என்ன அங்க ம். பாவர்ட்டி. ம். ரொம்ப புவர் பீப்பிள். எஜுகேஷன் இல்ல. ஓகே. இல்லிட்ரசி. ம். ம். ஸோ இல்லிட்ரேட் இருக்கும்போது சில மிஸ்கைட் பண்றாங்க அவங்க. ம். ம். பசங்கள கூப்பிட்டுட்டு. அப்போ அன்எம்ப்ளாய்மென்ட் இந்த வேலை இல்ல. ம். ம். வேலை இல்லைன்னா, சரி சும்மா ஊர்ல இருக்காங்க. வாப்பா அங்க ம். வாங்க அங்கே போயிட்டு வந்துடலாம் அந்த மாரி சொல்றேன். ஸோ பாவர்ட்டி, இல்லிட்ரசி அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இது 3 பேசிக்கலி நீங்க பார்த்தா சோசியல் ஆர் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நீங்க இத வச்சுட்டு தான் சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க இங்க எல்லாம் எத்தனை பேர் ஃபேக்டரிஸ் கவர்மெண்ட் இங்க நெறைய அந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய ஐடி கம்பெனிஸ் அங்க இருக்கு. பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கு. பார்க்ஸ் இருக்கு. ஈகோ பார்க்ஸ் இந்த மாரி ஆமா. நெறைய டெக்னிக்கல் ப்ரொஜெக்ட்ஸ் பார்க்ஸ் இருக்கு. அது மாரி இருக்கு. இப்போ கூட தூத்துக்குடியில நெறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு இது வரும்போது, அந்த டெவலப்மென்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஆமா. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது, அப்ப மக்கள் எல்லாம் அதுல கான்சன்ட்ரேட் பண்ண ஆமா. ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அவங்க ஏன்னா, அவங்க டைவர்ஷன் ஆகுறது அது. ம். ம். இப்போ அங்க ம். சும்மா ஊர்ல உட்காந்துட்டு, சும்மா அந்த மாரி ஒரு கலவரம் பண்றதுக்கு அது இல்ல. நம்ம போய் வேலை பார்க்கணும். ம். அதில ம். பணம் புரியுது, கிடைக்கும். புரியுது. அதில ஃபேமிலி நல்லா இருக்கணும். பிள்ளைகளுக்கு படிப்பு அது ம். மாரி ம். பார்க்கணும். ம். ம். இதுதான் இப்போ முக்கியம் ஆயிப்போச்சு. ஸோ அந்த மாரி அந்த இது பழைய அது இல்ல இப்போ. சார் நீங்க நெறைய போஸ்டிங்ஸ் வந்து பார்த்துட்டீங்க 34 வருஷத்துல. ஸோ இதுல முக்கியமா நீங்க வந்து நான் இந்த இந்த இடத்துல வந்து இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தது ரொம்ப சந்தோஷம். இல்ல ஒரு நிம்மதியா இருந்துச்சு அப்படின்னா எத சொல்லுவீங்க? அதே சேம் திருநெல்வேலி, தூத்துக்குடி தான். அதுதான். அதுதான். அதான் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இதே கடக்காரன மாரி ம். ஐஜி நார்த் ஜோன் கூட எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ம். ஐஜி நார்த் ஜோன். சென்னை. அதில நார்த் ஜோன்ல இருக்கும்போது நல்லா ப்ரொஃபஷனல் போலீசிங் அது மொத்தம் இப்போ 9 மாவட்டம் இருக்கு அங்க. ம். அது எல்லா மாவட்டத்திலயும் அது நல்லா ப்ரொஃபஷனல் போலீசிங் நம்ம ஆக்சுவலா போலீசிங் அந்த அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ம். ம். ஜாதி கலவரம் அந்த மாரி நண்பர்கள். இல்ல. ஸோ ப்ரொஃபஷனல் போலீஸ் பண்றதுக்கு நல்லா ம். சான்ஸ் சரி. இருந்தது எங்களுக்கு. நல்லா குற்றம் அதெல்லாம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது, எப்படி ம். அந்த ட்ரையல் கொண்டு போறதுக்கு, ட்ரெய்னிங் குடுக்குறது, ம். எல்லா போலீஸோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இந்த இந்த மாரி மாரி ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட்ஸ்ல ம். கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு டைம் கிடைச்சது நல்லா. சார் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நெறைய பொறாமைகள் இருந்திருக்கும். உங்க மேல நீங்க ஒரு பேர் வாங்கும்போது, "அப்பா இவரு பேர் வாங்கிட்டே போறாருப்பா" அப்படின்லாம். அந்த மாரிலாம் நெறைய அந்த ஏன்னா நெறைய சப்ரஷன்ஸ்லாம் இருந்திருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இருக்கும். அனுபவிச்சிருக்கீங்களா? அது நெறைய இருக்கும் தான். அதனால தான் திருப்பி அது மாரி ஒரு புறமுல சில இது இருக்கும். ம். அத வச்சுட்டு தான் சரி அப்புறம் எனக்கு சைட்லைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த ம். அந்த 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 மாரி ஏதாவது நமக்கு அகென்ஸ்டா கொண்டு போயிட்டு, ம். அது மாரி பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அதில சைட்லைன் ஆயிருக்கோம். பட் அது ஒண்ணும் இல்ல. அது நெறைய வருஷம் இந்த நம்ம ஃபீல்ட்ல பார்த்தோம். அந்த ரிட்டயர்மென்ட் அந்த காலகட்டம் சார். அந்த ஒரு 2019 அந்த காலகட்டத்தில ரிட்டயர் ஆகும்போது என்ன பொசிஷன் அதுல இருந்தது? அது அதெல்லாம் எனக்கு ஒரு கொஞ்சம் சைலன்ட் போஸ்டிங் தான் இருந்தது. ஆ. பட் நோ ப்ராப்ளம். அது நெறைய 25 வருஷம் நான் அந்த மாரி ஃபீல்டு போஸ்டிங் பார்த்தேன். ம். நல்லதா நோ ப்ராப்ளம். அது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஆமா. இருந்துச்சு அது ரிட்டயர்மென்ட் அது அப்படிங்கிறது. இருக்கு.
ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் அந்த லைஃப் ஒரு நல்லா இருக்கு. பரபரப்பாவே இருந்துட்டு ஒரு இல்லை வாழ்க்கை நல்லா இருக்கிறது. பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். பர்டிகுலர்லி ரிட்டையர்மெண்ட் பிறகு பர்சனல் லைஃப் ஒரு இதான் அது வரைக்கும் ப்ரொஃபஷனல் நீங்கள் அதை பார்க்கணும். ம். அந்த அந்த இது ஒர்க் இருக்கும், இந்த ம். இது இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போது ரிட்டையர் ஆன பிறகு எந்த அரசாங்க ஒர்க் இல்லை. நம்ம பர்சனல் ஃபேமிலி லைஃப் தான். ஸோ எனக்கு ஃபேமிலி ரொம்ப நல்லா ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கனால பர்சனல் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே. அதுதான் சந்தோஷம். சார் இந்த இவ்வளோ நம்ம சாதனை பண்ணியிருக்கோம். ஆனா இதெல்லாம் எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண ஒரு விஷயம். அதே நேரத்துல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் நீங்க நினைக்கிற விஷயம். சி கிடைக்கலன்னா சொன்னால் அந்த அந்த பவரியா இன்சிடெண்ட்டில் நாங்கள் அந்த அவ்வளோ ம். இது பண்ணிட்டு வந்திருக்கோம். எனக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் அதிகாரிகள் நாங்கள் எல்லாம் இந்த ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் சர்வீஸ் ஜாயின் பண்ணிருக்கோம். எங்களுக்கு சில சபார்டினேட் லெவலில் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, SIs. கான்ஸ்டபிள்ஸ் அவங்க நார்த் இந்தியாவில் இருந்தாங்க. அவங்க ம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி எங்கே 2 வருஷம் எங்கள் ஃபேமிலி அங்கேருந்து போயிட்டு அங்கே போனோம். ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்துருக்காங்க அவங்க. அவங்க நான் சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன். சில மெடல்ஸும் அதெல்லாம் கிடைக்கல. ஓகே. அது டெஃபினட்டாக எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஓகே, வி டேக் இட் as a பார்ட் ஆஃப் டியூட்டி, நோ ப்ராப்ளம். கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம்னா சார் ஒரு சந்தோஷமான ஒரு பாராட்டு அப்படின்னாது அது வந்து அஃபீஷியல்ஸ்ட்டு இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் டந்து இருக்கலாம். எப்படியாவது ஒரு மறக்க முடியாத ஒரு பாராட்டுன்னு நினைக்கிறேன். பாராட்டம் எனக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி வேலை பார்க்கும்போது மக்களோட ஒரு அப்ரிசியேஷன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மக்கள் ரொம்ப எந்த இடத்துல போனால் கேட்டால் நாங்கள் ஃபீட்பேக் கிடைக்கும், எல்லாம் பேசுவாங்க. அது நல்லா பேசுவாங்க, நல்லா பண்ணாங்க, நல்லா அது திருப்தி. இப்போ கூட போனால் நிறைய மக்கள் எங்களை பார்க்குறாங்க, அந்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா 25 வருஷம் கழிச்சு போய் திருப்பி பார்த்தா எத்தனை பேர் ஒரு ஞாபகம் இருக்கும். அந்த நிறைய மக்கள் சில பேர் சின்ன வயசு. இப்போ நான் இங்கே வெளியே எங்கே போகும்போது இப்போது 3 days முன்னாடி ஏர்போர்ட் போனேன். ஒரு ஆஃபீஸர் என்னை பார்த்தாரு. அவர் ஒரு வேறு ப்ரெஸ்ஸில் இந்த ஒரு பொசிஷனில் இருக்கார். அவர் சொன்னார், சார் நான் சின்ன குழந்தை இருந்தேன் அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் நீங்கள் எஸ்பி இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா அவங்கள பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ தான் அமைதி வந்தது. இல்லாட்டி பயம், நாங்கள் சில சமயம் ஸ்கூலுக்கு போக முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். என் கூட செல்ஃபி கூட எடுத்தார் அவர். ஸோ இந்த மாதிரி அவர் இது வந்தால் அது எனக்கு ரொம்ப பாசம். ஸோ அந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இது பண்ணால் அது ரொம்ப ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ஃபீலிங். அது எனக்கு ஒரு சந்தோஷமான ஃபீலிங். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழிச்சு இவ்வளோ தகவல்களை பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.